இங்க ஸ்ருதியும் ரவியும் சேர்ந்து டேரக்டா இங்க ரோகிணியோட கடைக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ரோகிணி இதை பார்த்துட்டு என்னாச்சு ரவி, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரவி கிட்ட கேக்குறாங்க. அப்ப இல்ல, இந்த மாதிரி மீனா தான் கால் பண்ணி வர சொன்னாங்க, அதனாலதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்காக வர சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே டவுட்டா யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க கரெக்டா இங்க முத்துவோட ஃப்ரெண்டுமே செல்வம் ரெண்டு மாலையை வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. இதை பார்த்த மனோஜுமே என்னாச்சு செல்வம், நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ முத்து தான் வர சொன்னா, மாலை வாங்கிட்டு வர சொன்னா எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னன்னு தெரியலையே, எதுக்காக முத்து இங்க வர சொல்லிருக்கான், வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல கரெக்டா முத்து, மீனா, அண்ணாமலை, விஜயா இவங்க எல்லாருமே கரெக்டா டீமா வந்து இறங்குறாங்க. இவங்க இறங்கின உடனே இந்த பக்கம் இங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமா ஷாக் ஆகுது. சொல்லப்போனா முத்து நேத்து நைட்டு பேசுற விஷயத்த இன்னைக்கு வெளியில கொண்டு வந்துட்டானே, அப்ப கண்டிப்பா இப்ப என் பேர்ல இருக்க கடையா அப்பா பேர்ல மாத்த போறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி முத்துவுமே இங்க வந்துட்டு கடையில இருக்க எல்லா ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு, இங்க பாருங்க, இனிமேல் உங்களோட ஓனர் மனோஜ் கிடையாது, மனோஜ் கிட்ட இருந்து அந்த கடையை எங்க அப்பா பேர்ல நாங்க மாத்துறோம், இனிமேல் உங்களோட ஓனர் அண்ணாமலை தான், இவர் கரெக்டா 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸையும் பாத்துக்குவாரு. அதே நேரம் மனோஜ் வந்து இனிமேல் இந்த கடையில ஒரு ஒர்க்கர், ஒரு வெறும் ஒரு மேனேஜர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டோம்னா மனோஜுக்கு ரோகிணிக்கு என்ன பண்றதே தெரியல. கடைசியில நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடை இப்ப நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜயாவும் ரோகிணியும் மனோஜையும் பார்த்து ரொம்பவே கோபத்தோட முறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிப்பா, இதுக்கு மேல நம்ம கிளம்பலாம், கோயிலுக்கு போறியாப்பா, நான் கொஞ்சம் கோயில் வரைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் இல்ல, நான் கோயிலுக்கு வரலப்பா, என்ன வீட்லயே விட்டுன்னு சொல்லி எங்க அண்ணாமலையும் சொல்லிடுறாரு. இதை கேட்டோட விஜயாவும் அண்ணாமலையும் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாவை கூட்டிட்டு போய் இங்க கோயில்கிட்ட அவங்க அம்மா கடைக்கிட்ட விட்டுட்டு இங்க இப்போ முத்துமே ட்ரிப்புக்கு போறாரு. அப்ப போயிட்டு இருக்கும்போது அவருக்குமே ஏர்போர்ட்ல இருந்து ஒரு ட்ரிப் ஒண்ணு வருது. அந்த ட்ரிப்பையுமே கூப்பிடலாம்னு சொல்லி அவங்க கூட போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு வயசான 2 பேருமே எங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு ஐயா எங்க போகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் அவங்களோட முகத்தையே திரும்பி பாத்துக்கிறாங்க. உடனே இந்த பக்கம் வந்து முத்துமே கார ஓரமா நிறுத்திட்டு என்னாச்சுங்க, எங்க போகணும், ஏதாவது இஷ்யூவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது ஒண்ணு இல்ல முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல இருக்க விஷயத்தை இந்த பக்கம் முத்து கிட்ட ரொம்ப ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, நாங்க இந்த மாதிரி மலேசியால ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் ஒரு வக்கீலா இருக்கேன், சொல்லப்போனா ரொம்ப நாளா இருக்கேன், இப்ப ரிட்டையர்டே ஆக போறேன். இப்போ வந்து நானும் என் ஒய்ஃபும் இந்த ஊர்ல இருந்து அங்க போய் நாங்க வந்து பெரிய ஆளானோம். அதே நேரம் இப்ப எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 60 கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துமே அப்ப உங்க பசங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அந்த வயசானவருமே அப்படிலாம் யாரும் இல்லப்பா, எனக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாம் யாருமே கிடையாது, நானும் என் ஒய்ஃப் மட்டும் தான், நாங்க 2 பேரும் தான் எப்பவுமே ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறேன். கவலையே படாதீங்க, உங்களுக்கு 60 கல்யாணம் தானே பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச கோயில் இருக்கு, அங்க போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துமே டேரக்டாங்க மீனா அம்மா கடை வச்சிருக்க அந்த கோயிலுக்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல போற வழியில இந்த பக்கம் வந்து மீனாக்கும் கால் பண்ணி இந்த பக்கம் வந்து ஒரு 60 கல்யாணத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிக்க, அதே நேரம் ஐயர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே இங்க அந்த வயசானவங்களை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி ரெடி பண்ண வச்சிருக்காங்க. அதே நேரம் அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இங்க முத்து மீனோட அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் கோயில் சன்னதில நிக்க வச்சு இவங்களுக்கு 60 கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பெரியவங்களுமே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற இங்க மீனாவோட அம்மா மீனா, அப்புறம் சீதா, முத்து, சத்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இந்த மேரேஜும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பெரியவங்களுக்குமே இங்க முத்துவை பார்த்துட்டு நீ என் பையன் மாதிரி இருந்து எல்லாம் எனக்கு பண்ணி வச்சுட்டுப்பா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி முத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே இங்க மீனாவுமே சரி இவங்க இதோட இது பண்ணக்கூடாது, இவங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே அவங்க இப்பதான் வந்திருக்காங்க, ஆல்ரெடி ரூம் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க, இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அங்க மீனாவுமே இல்லங்க, இந்த பேர் உங்களை பையன் மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் ஒரு நாளாவது சமைச்சு போடணும்ல, அப்பதான் அவங்களுக்கும் திருப்தியா இருக்கும். அதே நேரம் இவங்க மலேசியால இருந்து வந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அப்ப ரோகிணியோட அப்பா பத்தி நம்ம இவர்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த ஐடியா முத்துக்கு சூப்பரா தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே டேரக்டா அந்த கல்யாணமான அந்த வயசானவங்களுமே டேரக்டா கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே இங்க எடுத்த உடனே வாசல்ல வச்சு விஜயாவுமே இது யாரு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயா கிட்ட ஒரு பொய் சொல்ற மாதிரி முத்துமே இது யாரும் தெரியாதா, ரோகிணிக்கு வேண்டப்பட்டவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன், மலேசியால இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க விஜயா கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பையன் ஒண்ணு சொல்லிடுறாங்க. ஆனா இதை கேட்ட விஜயாக்கு கை கால் ஓடவே இல்லை. உடனே அந்த பெரியவங்களை உள்ள கூப்பிட்டு வாங்க 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 உட்காருங்க 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 அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு உடனே காஃபி டீ அது இதுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து பயங்கரமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க டேரக்டா நான் போய் ரோகிணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரூம்ல இருக்க ரோகிணியுமே வேக வேகமா போய் ரோகிணி சீக்கிரம் வெளியில வா, இங்க பாரு மலேசியால இருந்து உன சொந்தக்காரங்க யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கிட்ட ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டு ஐயோ இது என்ன புது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அடிச்சு பாதிரி பிடிச்சி வெளியில வராங்க. கரெக்டா அவங்க பின்னாடியே வந்த மனோஜுமே ரோகிணி இவங்க உங்க சொந்தக்காரங்க தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ரோகிணிக்குமே இவங்க யாருன்னு தெரியல. இல்ல இவங்க யாரும் எனக்கு தெரியாது, இது நீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்றீங்க, இவங்க நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இங்க மொத்தமே இருந்துகிட்டு எப்பா அம்மா நீ ரோகிணியோட சொந்தக்காரங்க நினைச்சிட்டியா, அவங்க அப்படிலாம் கிடையாது, அவங்க மலேசியால இருந்து வந்திருக்காங்க, ஆனா அவங்க வந்து மலேசியால தான் ரொம்ப நாளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, சார் ஒரு வக்கீலா இருக்காரு, எனக்கு கஸ்டமரா வந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு 60 கல்யாணம் நடந்துச்சு, அதனால விருந்து வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா விஜயா கிட்ட போயிட்டு இங்க பாருங்க தேவெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, கோவப்பட கூடாது, ஏன்னா ரோகிணியோட அப்பாவை பத்தி இவங்க கிட்ட தான் நம்ம விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி முத்துவுமே ஒரு பயங்கரமான நங்கூரத்தை போட்டுறாரு. இதை பார்த்தோன்னே இங்க விஜயாக்குமே அப்ப கண்டிப்பா ரோகிணியோட அப்பா பத்தி இவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதே நேரத்துல முத்துவுமே இங்க விஜயா காத்துட்டு போயிட்டு இங்க பாருமா ரோகிணியோட அப்பா ஜெயில இருக்காரு, இவர் வேற ஒரு வக்கீல், இவரை வச்சு கண்டிப்பா நம்ம ரோகிணியோட அப்பா வெளியில எடுத்துட்டோம்னா அப்புறம் அவ்வளவுதான், நீ ஒரு கோடிக்கணக்கான சொத்து உள்ள மருமகளுக்கு நீ தான் வந்து மாமியாரா இருப்ப அப்படின்னு சொல்லி இங்க விஜயாக்கு ஆசையை தோன்ற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டு விஜயாவும் பரவாயில்லடா இவ்வளவு நாள்ல நீ இன்னைக்குதான் வந்து உருப்படியான ஒரு விஷயம் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறுபடியும் அந்த வக்கீல போய் பயங்கரமா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற ரோகிணி
ரோகிணியுமே இவன் முத்து இவனுக்கு வேற வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் என்ன மாட்டி விடுறதுக்கு என்ன பிரச்சனையில சிக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கான், எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது, முதல்ல இவங்க இங்க இருந்து வீட்டை விட்டு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த வயசானவங்களுமே ஏமா ரோகிணி நான் உன்ன பார்த்ததே இல்லையா மலேசியால, உங்க அப்பா அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி உங்க அத்தை சொல்றாங்க, அப்படியா அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, அங்க என்ன பண்றாங்க, அவர் ஏதோ ஜெயில இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நான் வக்கீல் தாமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏதோ எந்த கேஸ் இருந்தாலும் சொல்லு, நான் அதை கிளியர் பண்ணி அவர் வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோம் ரோகிணியுமே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை பத்தி சொல்லணும், எங்க அப்பாவை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி அவங்கள எடுத்துரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவுமே என்ன ரோகிணி இது உங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க, ஆனா நீ அவங்கள மரியாதை குறைவா பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி யார் இந்த காலத்துல ஹெல்ப் பண்ணுவா சொல்லு, அவர் பாரு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்காக உங்க அப்பாவை வெளியில எடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு, இப்படிப்பட்ட சமயத்துல உங்க அப்பாவோட டீடைல் சொல்லி அவரை எப்படியே வெளியில கொண்டு வந்தா உனக்கு நல்லது தானே, அவர் எவ்வளவு நாள் தான் உள்ள கஷ்டப்படுவாரு, ஏற்கனவே நீ சொல்லிட்டு இருக்க உன்னோட சொத்தெல்லாம் உங்க அப்பா உள்ள போனதால ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அப்ப அவர் வெளியில வந்தா எல்லாம் சரியாயிரும்ல, நீ சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரோகிணியுமே இங்க எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இதை பாத்துட்டு இருக்க முத்துவுமே என்ன இது இவங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் தானே, அவரே ஹெல்ப் பண்றாரு, ஏன் இவங்க முடியாதுன்றாங்க, அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, இவங்க ஏதோ பொய்ய மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துவுமே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா ஸ்ருதி இருந்துகிட்டு ஆமா ஆண்டி நான் ஏற்கனவே என்னோட ஃப்ரெண்ட் மலேசியால இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆனா இந்த ரோகிணி எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா அட்ரஸ் தர மாட்டேன்றாங்க, அவங்க அப்பா யாருன்னு சொல்ல மாட்டேன்றாங்க, அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு எந்த டீட்டெயிலும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, அங்க எனக்கு இருக்கிற பழக்கத்தை வச்சு ரோகிணி யாரு என்ன பண்றாங்க அவங்க அப்பா யாரு அப்படிங்கிற விஷயத்த 2 நாள்ல கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்ருதியுமே பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டோட முத்துவுமே இதுதான் பழக்கவர்களோட திறமைன்றது பாத்தீங்களா, இங்க இருந்துட்டு வெளியூர் இருக்கிற ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும், இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்க ஆளுங்கெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு எதுக்காக இந்த மாதிரி இந்த அம்மா வந்து எதையுமே சொல்ல மாட்டேன், என் பார்லரமா எங்களை ஏதோ ஏமாத்த பாக்குறியா, ஏதோ போய் சொல்றியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணி கிட்ட கேக்குறாங்க. அப்ப ரோகிணியுமே ரொம்ப சைலண்டா இருக்கிறத பாத்துட்டு இங்க விஜயாமே ரொம்ப கோவப்பட்டு இங்க பாரு நீ இது சரிப்பற்ற மாட்டேன், இது இப்படி எல்லாம் பண்ண முடியாது, நான் ஒரே வழிதான் சொல்றேன், இங்க பாரு மனோஜ் கடையா அப்பா பேர்ல மாத்தியாச்சு, அப்பா கடையா பாத்துக்குவாரு, நீங்க ரோகிணி என்ன பண்றீங்க டிக்கெட் எடுக்கிறீங்க, இந்த வக்கீல் சார் கூட நீங்க மலேசியா கிளம்புறீங்க, அவங்க போறப்ப போறீங்க, அங்க போயிட்டு இங்க ரோகிணியோட அப்பாவை நீங்க பாத்துட்டு அவர் கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான வழியை பாருங்க, புரியுதா, இந்த மாதிரி இங்கேயும் சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இந்த ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும், நீ மலேசியா போயிட்டு ரோகிணியோட அப்பாவை பார்த்தாதான் உன் லைஃப்லயும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயா மனோஜுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரோகிணியுமே என்ன ஆண்டி சொல்றீங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் மறுபடியும் அங்க போக முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா விஜயாவுமே ரொம்ப கோபத்தோட இங்க பாரு நான் சொன்னதுதான் அவரோட நீ கிளம்புற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு எது மாதிரி அந்த புதுசா வந்த வயசான கப்பலுமே ஓகேங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் கிளம்புறப்ப சொல்றேன், இங்க உங்க பையனையும் அதே நேரம் உங்க மருமகளையும் அனுப்பிச்சு வைங்க, நான் அங்க போயிட்டு அவங்களோட டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களை எப்படியாவது நான் வந்து ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவருமே இந்த பக்கம் விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க ரோகிணிக்கு போச்சுரா செம்மையா சிக்கிட்டோம், அடுத்து என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே மிரண்டு போய் நின்னுட்டு இருக்காங்க.